Yen Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டக்காரண்யம் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, உலகெங்கும் வாழும் மிகை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சமாக போகிறார், அதாவது அதிசாரம் பெற போகிறார். ஒரு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல அக்டோபர் மாசம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் ஆகிறார். இந்த அதிசாரமாகக்கூடிய காலகட்டங்களிலேயே வக்ரகதியுமாக போகிறார். அப்போ வக்ர பீரியட் எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா நவம்பர் மாசம் 11 இருந்து மார்ச் மாசம் 11ஆம் தேதி வரைக்கும். அதிசாரமும் அதே போல வக்ரகதியும் அடையக்கூடிய பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 11 இருந்து டிசம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும். ஜோதிட விதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடைந்தால் நீசத்தன்மை அடையும் அர்த்தம். இதுல அதிசாரமாகும் பொழுதே வக்ரத்தையும் அடையுது, அதே போல உச்சத்தையும் பெறுது, அதாவது நீசத்தையும் பெறுகிறார், உச்ச பலனையும் பெறுகிறார். ஒரு சில ஜாதகங்களுக்கு குரு பகவான் உச்சமானால் யோகம், ஒரு சில ஜாதகர்களுக்கு குரு பகவான் நீசமானால் யோகம். குரு என்பது குழந்தை, குரு என்பது தங்கம், பணம், இது எல்லாமே சொல்லக்கூடியது குரு பகவான் தான். பரம்பரையாக வரக்கூடிய சொத்துக்களை சொல்லக்கூடியதும் குரு பகவான் தான். 4 தலைக்கட்டுக்கு 5 தலைக்கட்டுக்கு எல்லாமே சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அது குருவினுடைய தன்மை நல்லா இருக்கும் அவங்க ஜாதகத்துல. அப்படி இருந்தா மட்டும்தான் பரம்பரை சொத்தை சேர்க்கவும் முடியும், பரம்பரை சொத்தை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் என்னென்ன மாதிரி உச்சம் பெற்று நல்லது பண்ண போறார், அதே போல நீசம் பெற்று நல்லது பண்ண போறார் அப்படிங்கறது பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, குரு பகவான் முழுமையாக மீண்டும் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மீண்டும் கடகத்திலிருந்து மிதுனத்துக்கே போக போகிறார். அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதிசாரம் பெறும் பொழுது, வக்ரகிரி பெறும் பொழுதும் அதே போல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பத்தி பார்க்கலாம் மற்றும் வக்ர பயிற்சி. குரு பகவான் ராசிக்கு 2-5 குடையவராகி 9ஆம் வீட்டுல போய் உச்சமாகிறார். அதாவது 2-5 குடையவர் அப்படிங்கிறது நல்ல யோகம். ஆனா 9ஆம் இடங்கிறது விருச்சிகத்துக்கு அது பாதகம் இல்லையா? அப்ப அங்க போய் உச்சம் ஆகிறார். அப்ப ரெண்டுமே கொஞ்சம் நீங்க இந்த டேட்ல நேர்ந்து கலந்து போகணும். ரெண்டுமே ஈக்குவலா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து எடுத்து வைக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பாத்துட்டே 2 குடையவர் போய் 9ல உச்சமாகும் பொழுது அப்பா மூலமாக இருந்து வந்து சொத்துக்கள் கிடைக்கும், பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வழி வகையில உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், உங்க பேச்சுக்கு அப்படிங்கிறது மரியாதை உண்டு. இதெல்லாம் முதல் பகுதி. அதாவது குரு உச்சமாவதை விட அடுத்து வரக்கூடிய இந்த வக்ரம் நவம்பர் 11 இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும். முற்பகுதியை விட பிற்பகுதி விருச்சிகத்துக்கு யோகத்தை கொடுக்க போகுது. அப்ப 5 குடையவே 9 உச்சமாகும் பொழுது வக்ரகதி அடையும் பொழுது அப்பா சொத்துக்கள், அம்மா சொத்துக்கள் கிடைக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், மழலை செல்வத்தினுடைய சத்தம் வீட்டுல கேட்பது, ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருப்பது, நின்றுட்டு இருந்த பணம் எல்லாம் திரும்பி கிடைப்பது, ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள், அல்லது பூர்வீக சொத்துல இருக்கோ கொஞ்சம் வெளியே போய் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, ஜாதகத்துல வெளியே போய் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா உங்களை வெளியேற்றும். குல தெய்வம் வந்து உங்களுக்கு கூடவே துணை இருக்கு. இப்ப ஏன்னா 5ஆம் தேதி 9 உச்சம். அப்போ ஒரு தெய்வம் உங்க கூட நின்று பேச போகுது. அது உங்க குல தெய்வமா இருக்கலாம், உங்க இஷ்ட தெய்வமா இருக்கலாம், நீங்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு கன்னி தெய்வமாக இருக்கலாம், ஒரு பெண் தெய்வமாக இருக்கலாம். எந்த தெய்வத்தை நீங்க அதிகமா விரும்புறீங்களோ அந்த தெய்வம் உங்க கூட இருந்து பேச போகுது, உங்களுக்கு அனுகிரகம் தரப்போகுது, நீங்க கேட்ட விஷயத்த கொடுக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக போகுது. எதிர்பார்த்த பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது தானே. 5ஆம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை. அப்ப குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, குடும்பத்துல இருந்து வந்த பகைமை விலகுவது, சொந்த பந்தத்துக்குள்ள இருந்து வந்த கெட்ட பெயர்கள் விலகுவது, சொந்த பந்தத்துல இருந்து விலகி போனவங்க எல்லாம் தானா மறுபடியும் மீண்டும் சேர்ந்து வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட மறுபடியும் மீண்டும் உறவுகளை நீட்டிக்கொள்வது இதெல்லாமே உண்டு. பேச்சுல கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் முதல் பகுதி விட 2வது பகுதி உங்களுக்கு மிக 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 யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். அப்ப குரு இருக்கின்றதை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி. அப்ப குரு உங்களுடைய ராசியை பார்க்குதே,
அப்ப எதா இதாலும் உடைச்சிட்டு வந்துருவீங்க வெளியே. எந்த விஷயம் கொடுத்தாலும் அது ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள், நிறைய நல்ல நல்ல மனுஷர்களுடைய தொடர்பு, கெட்டதெல்லாம் விலக போகுது. உங்களிருந்து வந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட கர்மாக்கள், கெட்ட கிரகங்களுடைய தாக்கங்கள், இதெல்லாமே இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்து அந்த கெட்ட இருளை விலக்கி உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கண்டிப்பா கொடுக்க போகிறார். நீங்க எதை தொட்டாலும் லாபம், மண் எடுத்து போட்டாலும் அது பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள். எதை தொட்டாலும் லாபம், எதை சார்ந்த விஷயத்திலேயும் உங்களுக்கு நன்மைகள். எங்க போனாலும் ஒரு பெயர், புகழ், மதிப்பு, கௌரவம், இழந்த சொத்தை மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே உண்டு. அடுத்து 3ஆம் இடத்தை பாக்குது. 3ஆம் இடங்கிறது விஜய வீரிய ஸ்தானம், தைரிய ஸ்தானம். அப்போ தைரியங்கள் அதிகமாகிறது, குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, கலைகள் சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள், அதெல்லாம் கத்துக்கிறது, அல்லது அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி, ஒரு பெயர் கிடைப்பது. எதுவுமே முந்தி முந்தி செஞ்சு ஃபெயிலியர் ஆயிருக்கு உங்களுக்கு. இப்ப இதெல்லாமே கொஞ்சம் உட்கார்ந்து தெளிவா யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு கொடுப்பார். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதனால நம்ம தோத்தோம், எதனால நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் ரீகால் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகுறது, அதுல பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பது, சாதாரண வெற்றிகள் இல்லாம பிரம்மாண்டமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. செய்கின்ற தொழிலையும் நல்ல லாபங்கள், எதை தொட்டீங்கனாலும் நல்லதுதான். நீங்க என்ன விஷயத்த கையில எடுத்து கொடுத்தீங்கனாலும் அது பொண்ணா மாறும். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது கைப்பகுதியில 3ஆம் இடம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது நடக்கும். நீங்க யார சார்ந்து இருந்தீங்கனாலும் அவங்க வளர்ச்சி. விருச்சிக ராசியில ஒரு குழந்தை இருக்குதுன்னா அது அவங்க அம்மா அப்பா தாய் தந்தைக்கு அதீத வளர்ச்சி கொடுத்துரும். இப்ப அடுத்தது 5ஆம் இடத்தை பாக்குது. அங்க சனி உட்கார்ந்துட்டு இருந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் தொல்லைகளை, குழந்தைகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுத்துட்டு இருந்திருப்பார், குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கை வச்சிருப்பார். இப்ப குரு 9ஆம் பார்வையை அதை பார்க்கும் பொழுது குழந்தைகளுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே விலகும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. குலதெய்வம் பேச போகுது உங்களோட ஏன்னா 5, 9 தொடர்பு ஏற்பட குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் கண்டிப்பா உங்க கூட இருந்து வழிநடத்த போகுது உங்களை. அதே போல தெய்வங்கள் காதுல பேசும். 3ஆம் இடங்கிறது வசியத்தன்மையை சொல்லக்கூடியது, தெய்வ வசியங்களை சொல்லக்கூடியது. 3ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது காதுல அது சொல்லு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதை செய்யாத, அங்க போகாத, இங்க வராத, இப்படிங்கிற அந்த தெய்வ வசியத்தை அது கொடுத்துரும். குரு கொடுக்க போகிறார். அதே போல 5ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகி வரப்போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு, குடும்பத்தோட சேர்ந்து இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றது, கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போயிட்டு வர்றது, ஒரு இடத்துல இருந்து சும்மா ஒரு சின்ன ஒரு டிராவலிங் பண்ணிட்டு வர்றது ஒரு சந்தோஷத்துக்காக, இதெல்லாமே நடக்க போகுது விருச்சிகத்துக்கு. விருச்சிகம் முழுக்க 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 குருவினுடைய பார்வை அருமையா இருக்க போது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முற்பகுதியோட பிற்பகுதியிலே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். அதனுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அக்டோபர் 18 தொடங்கிடுவார். குரு ரெண்டுமே செய்ய போகுது. குரு 5 குடையவராக இருக்கிறதுனால முற்பகுதியிலும் ஓரளவுக்கு யோகத்தை கொடுத்துரும், பிற்பகுதியில அதே யோகத்தை கொடுத்துரும். அதனால நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க. பட் இருப்பினும் நீங்க குரு பார்வை உங்க ராசிக்கு மேல இருக்கிறதுனால எதை தொட்டாலும், நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு பாராட்டுகளையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அனைத்திலும் வெற்றிகளை கண்டிப்பா அடைந்தே தீரும் அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு இந்த குரு வக்கரமும் அதே போல குரு அதிசாரமும் சொல்லக்கூடிய ஒரு பலன். இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருதிகளே சரணம்.